السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: من أدرك شهر رمضان ولم يغفر له فدخل النار فأبعده الله. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடை அப்படியே அடிவிரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊர்வாசிகள், அயல்வாசிகள், கபர்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோன் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய மூமின்களே, நேற்று தான் ரமலான் துவங்கியதை போல் இருக்கிறது. ஆனால் ரமலானுடைய முதல் 10 நிறைவு பெறுவதற்கு இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் மீதம் இருக்கிறது. கடந்து போன ரமலானுடைய இந்த 9 நாட்களையும் நாம் எப்படி கழித்தோம், என்ன அமல்களை அதில் செய்தோம், பாவத்திற்கான மன்னிப்பை தேடினோமா, குர்ஆனை ஓதினோமா, நோன்பை நோற்றோமா, தராவீஹை தொழுதோமா போன்ற நல்ல அமல்களை செய்ததின் பட்டியலை அசைப்பதோடு வருகிற 2ஆம் 10ஆன பாவ மன்னிப்பினுடைய 10ஐ அடைந்து அதில் நல்ல அமல்கள் புரிந்து அதிகம் அல்லாஹ்விடத்தில் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக மன்னித்திட இறைஞ்சி மீட்சிப்போமாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் மிக பிரபல்யமானதும் நமக்கு மிகவும் அறிமுகமானதும் கூட. மிம்பரில் ஏறுகிற போது 3 முறை ஆமீன் சொன்னார்கள். எதற்காக ஆமீன் சொன்னீர்கள் என்று கேட்கப்பட்ட போது நாயகம் முதலில் சொன்ன வார்த்தை மன் அத்ரக ஷஹ்ரு ரமலான். ரமலானை ஒருவர் அடைந்தும் அந்த ரமலானில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் அவர் நரகம் நுழையட்டும், அவரை அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாக்கட்டும் என்று
வானவர்களின் தலைவர் ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் இப்போதுதான் துஆ செய்தார்கள், அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக கண்மணி நாயகம் அவர்கள் ரமலானை அடைந்தும் நல்லமல் புரியாமல் பாவ மன்னிப்பும் பெறாமல் அந்த ரமலான் அவனை விட்டு கடந்து போகுமே அந்த மனிதனை குறித்த எச்சரிக்கை வார்த்தையை சொல்லுவார்கள். இப்ப யாருக்கு ரமலான் நன்மையை தரும்? ரமலானை வரவேற்று அதில் நல்ல அமல்கள் புரிந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறுபவனுக்குத்தான் ரமலான் மகிழ்ச்சி, ரமலான் மீட்சியையும் தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் போது ரப்பினுடைய சந்தோஷம் எவ்வளவு தூரம் என்பதை விளக்கி பேசுவார்கள். ஹதீஸில் பார்க்க முடியும், ஒரு அடியான் ஒரு வனாந்தர பூமியில் யாரும் இல்லாத ஒரு பகுதியில் தன்னுடைய வாகனத்தில் பயணித்து போகிறான். அந்த வாகனத்தில் இருந்து இறங்கியவன் அதில் அவனுக்கான பயண கட்டிச்சாதங்கள் எல்லாம் அதில் இருக்கவே திடீரென்று அந்த பயணத்தினுடைய கட்டிச்சாதம் நிறைந்த அந்த வாகனமும் அந்த பொருட்களும் காணாமல் போகிறது. அங்கேயும் எங்கும் அலைந்து திரிகிறான். எங்கேயெல்லாமோ தேடி பார்க்கிறான். கிடைக்காத போது களைத்து போன அந்த மனிதன் ஒரு மரத்தடியில் வந்து களைப்பாறுவதற்காக வேண்டி உட்கார்ந்து அப்படியே அயர்ந்து தூங்கியவன் திடீரென்று எழுந்து பார்க்கிற பொழுது அவன் காணாமல் ஆக்கின, அவனிடத்திலிருந்து காணாமல் போன அந்த வாகனமும் அவன் பயணத்தின் வழியே உணவுவதற்காக வைத்திருந்த அந்த கட்டிச்சாதங்கள் எல்லாம் அவன் கண் முன்னால் தெரிந்தால் அவன் சொல்லுவான் அந்த சந்தோஷத்தில், அந்த ரப்பி அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். சந்தோஷத்தில் சொல்லுவான் அல்லவா, அல்லாஹ் நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய ரப்பு என்று சந்தோஷத்தில் சொல்லுவானே, அதை விட அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் ஒரு அடியான் தன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும் போது. எங்கேயுமே அல்லாஹ் தன்னை விட்டு கொடுக்கவே மாட்டான். அவன்தான் ரப்பு, அவன்தான் உணவன் வணங்குகிறான், அவன்தான் பாவத்தை மன்னிக்குகிறான், அவன்தான் எல்லாம் செய்பவன். அந்த ரப்பு ஒரு அடியான் தன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு உதாரணமாக பெருமானார் அவர்கள் சொல்லும் போது, ஒரு அடியான் களைத்து போன பொருட்கள் கிடைக்கிற பொழுது, அந்த அபதி நீதான் என்னுடைய அடிமை, வான ரப்பு நான்தான் உன்னுடைய இறைவன் என்று சந்தோஷம் நேரிடும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறான் அல்லவா, அந்த சந்தோஷத்தை விடவும் ரப்புக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு அடியான் தான் செய்த பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் போது. அருமையானவர்களே, பெருமான் இந்த ரமலானுடைய 8வது 10ஐ நெருங்கியிருக்கிற நாம் அதை அடைந்து அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். யாரை அல்லாஹ் விரும்புகிறான்? அல்லாஹ் விரும்புபவர்கள் இந்த உலகத்தில் தாராளம் ஏராளம். ஆனால் அல்லாஹ் விரும்புகிற ஒரு மனிதனை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். பாவ மன்னிப்பு தேடுபவனை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த ரமலான் துவங்கிய காலம் முதல் இந்த நிமிடம் வரையிலையும் நெஞ்சில் கை வைத்து யோசிப்போம், எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டிருப்போம். யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்திரு, யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்திரு என்று கேட்பது மட்டுமல்ல, செய்த பாவத்தை நினைத்து உருகி அல்லாஹ்விடத்தில் கரம் உயர்த்தி, அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்தும் அது நல்ல அமல்கள் செய்யாமல் பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்குமேயானால் அவன் நரகவாசி, அவருடைய ரஹ்மத்திலிருந்து அவன் தூரமாக்கப்படுவான் என்ற ஹதீஸை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடு, என்னை மன்னிக்காமல் இந்த ரமலானை விட்டும் என்னை விட்டும் இந்த ரமலானை நீ கடத்தி விடாது என்ற துஆவை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஒழுக்கமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டிய நேரம் இது. 60க்கும் 70க்கும் இடையில் வாழ்கிறனா நாம் செய்யும் பாவங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்தால் மலை போல் காட்சி தரும். அந்த மலை போல் காட்சி தருகிற பாவத்தையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் போதுமானது. நாம் அல்லாட்ட உணவை கேட்கிற விஷயத்திலையும் வாழ்வாதாரத்தை கேட்கிற விஷயத்திலையும் பாவத்திற்கான மன்னிப்பை கேட்கிற விஷயத்திலையும் நாம தான் கஞ்சனா இருக்கும். அல்லாஹ் இதுவரை கஞ்சப்படவில்லை. அல்லாஹ் என்று நீ கேளு சொல்லலாம், பாவத்திற்கான மன்னிப்பா, வாழ்வாதாரமா, உனக்கான சோதனைக்கான அதிலிருந்து
விடுவு காலமா, எது வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேள், அத்துணைக்குமாய் நான் உனக்கு பாதுகாவலன், நான் பொறுப்புதாரி என்கிறார் வல்ல இறைவன். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது நாம் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. அல்லாஹ்ட்ட நாம ஒரு பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை நினைத்து வருந்தி, செய்த பாவம் இதுதான் என்று தெரிந்து தெரியாமல் செய்ததை கூட தெரிகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான். குர்ஆனில் ஒரு வசனம், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா. அறியாமல் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்தான், செய்ததற்கு பின்னால் அது பாவம் என்று கனவுகளில் அவனுக்கு புரிய வருகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் அவன் பாவ மன்னிப்பு கேட்டான். ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். வகான அல்லாஹு அலீமன் ஹகீமா, அவன் மிக அறிந்தவனும் ஞானமிக்கவனுமாக இருக்கிறான். அல்லாஹ் ஒரு பாவத்தை நம்ம விளங்கி இதுதான் பாவம் என்று நினைத்து உருகி கேட்கும் போது அல்லாஹ் சடனாக பாவத்தை மன்னிப்பான். வரலாற்றில் ஒரு நிகழ்வை பார்க்க முடியும். அல்லாமா ஒரு மார்க்க அறிஞர் அவர்கள் தன்னுடைய அத்-துனூபுல் கபீரா என்கிற பெரும்பாவம் என்கிற ஒரு கிதாபில் பாவத்தினுடைய பட்டியலை அப்படியே தொகுத்து வழங்குகிற பொழுது ஒரு செய்தி எழுதுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மதீனாவுடைய சாலையில் நடந்து போகும்போது பெருமானார் அவர்களுக்கு மிகவும் அறிமுகமான ஒரு மனிதர் தன்னுடைய கையில் மது பாட்டிலை வைத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் அந்த பாட்டிலை ஒழித்து வைத்து விட்டார். காரணம், பெருமானார் அவர்கள் அந்த மனிதரை அவர்களுக்கு தெரியும், மாத்திரமல்ல இந்த மனிதர் நாயகத்தை அதிகம் விரும்பக்கூடிய மனிதராக இருந்தார். இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேர்கள் தொழுபவர்கள் உண்டு. சில நேரங்களில் கஷ்டம் தாழாமல் மதுவை அருந்துகிற தொழிலாளிகளும் உண்டு நம்ம கூட்டத்தில். எனவே அதுல ஒரு சுகம் இருப்பதை போல அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அது போன்ற பாவங்களில் அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த மனிதர் ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே தன்னுடைய கையில் இருந்த அந்த மது பாட்டிலை ஒழித்து வைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தார். கிட்ட வர்றதுக்கு முன்னாலே இவர் தன்னுடைய மனசுக்குள்ளாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸைது ரப்பே, நான் உனக்கு இதுவரையிலையும் மாறு செய்து வந்தேன். வ இன்னி தாயிபும் மின் தப்பி ஹாதா, என்னுடைய இந்த பாவத்திலிருந்து இதோ நான் பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டு விட்டேன். வலன் உஆவிது ஷுர்பல் ஹம்ர், நான் இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன், மது அருந்த மாட்டேன். ஒருபோதும் என்னை நீ நபியிடத்தில் காட்டி கேவலப்படுத்தி விடாதே. இந்த மனிதன் கேட்ட துஆவுடைய கடைசி வரி ரொம்ப நுட்பமானது. ஃபலா தஃலஹ்னி இன்த ரசூலி, யா அல்லாஹ், உன்னுடைய ரசூலிடத்தில் என்னை காட்டி கேவலப்படுத்தி விடாதே. என் மீது நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், நான் அவரை விரும்புகிறேன் என்பதும் அவர்களுக்கு தெரியும். என்னை குறைத்து மதிப்பிடுகிற அளவுக்கு நீ என்னை கேவலப்படுத்தி விடாதே. இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக மனதிற்குள்ளால் அழுத போது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் நெருங்குகிறார்கள். நாயகம் கேட்பார்கள், உன்னுடைய கையில் என்ன இருக்கிறது? அவர் அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வைத்துவிட்டு சொல்லுவார், நாயகமே, என் கையில் வினிகர் இருக்கிறது என்று சொன்னார். என் கையில் வினிகர் இருக்கிறது என்று சொன்னார். பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், அப்படி அது வினிகர் என்று சொன்னால் அதிலிருந்து என் கையில கொஞ்சமா ஊத்து அப்படின்னாங்க. அந்த மனிதர் பயந்து கொண்டே பெருமானார் அவருடைய வரக்கத்து பொருந்திய கரத்தில் ஊற்றுவார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவர் கையில் இருந்த மது அது வினிகராக மாறி இருக்கிறது. பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார் அந்த நபர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பரிதவித்து போய் நின்ற அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் தௌபாவை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொண்டார். நான் கையில் வைத்திருந்தது மதுதான் யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் என்னை காமித்து கேவலப்படுத்தி விடாதே என்று கன நேரத்தில் கேட்ட துஆவை கபூல் செய்த ரப்பு என் கையில் இருந்த மதுவை வினிகராக மாற்றிவிட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த முஸ்லிமான சகோதரர் அழுது தீர்க்கிறார். நாயகம் அப்போது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். ஒரு மனிதன் தான் செய்த பாவத்தை உணர்ந்து ரப்பிடத்தில் துஆ கேட்கிற பொழுது அவருடைய பாவத்தை கூட ரப்பு நன்மையாக மாற்றி விடுகிறார் என்ற வசனத்தை ஓதினார். அருமையானவர்களே, அருமையான வாய்ப்பு ரமலான்.
எத்தனையோ பாவத்தை செய்திருக்கிறோம். வெளியில் சொல்ல முடியாத பாவ கரைகளுக்கு சொந்தக்காரர்கள் நாம். யாரும் உத்தமர் என்று மார்க்கத்தில் பேசிவிட முடியாது. சிறு வயதில், பருவ வயதில், கடந்து வந்த வயதுகள், கடந்து செல்கிற பாதைகள் என அத்துணையிலும் பாவ கரைகளில் நீந்தி குளிக்குகிறனா ரப்பு நமக்கு ஒரு தரவாரத்தை தந்திருக்கிறான். நீங்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பான இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவத்தை சொல்லி நாம் அணுக வேண்டும். யா அல்லாஹ், வெளியில் சொல்ல முடியாத பாவத்தை செய்த பாவியா அல்லாஹ், யாரிடத்திலும் சொல்ல முடியாத ரப்பே, உன்னிடத்தில் மட்டுமே உன் சன்னிதானத்தில் என் பாவ கரைகளை ஒட்டுகிறேன் அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்கிற உருக்கமான துஆ ரமலானுடைய 2வது 10ல் முழங்குகிற பொழுது நம் உள்ளத்தில் இருக்கிற அந்த அழுகை குரலை அல்லாஹ் கேட்டு நம் பாவத்தை மன்னிப்பார். அந்த பாவத்தை கேட்கும் போது முதல்ல அந்த பாவத்தை நினைத்துண்டான வருத்தம் உள்ளத்தில் எழ வேண்டும். அல்லாமா அவுர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இஹ்திமாமுல் அப்தி பிதம்பிஹி தாஇ இலா தௌபி. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை நினைத்து வருந்துகிறான் அல்லவா, அதுவே அவன் தன்னை முதலாக பாவ மன்னிப்பை கேட்பதற்கு அதன் பக்கம் அழைப்பதாக அடையாளம். வனதமுஹு அலைஹி மிஃப்தாஹுல் லித்தௌபா. அந்த பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் வருந்துகிறான் அல்லவா, அது அவனுடைய தௌபாவுக்கான திறவுகோல். வலா யஸாலுல் அப்து யஹ்தம்மு பித்தம்பி யுஸீபுஹு ஹத்தா யகூன அன்ஃபஅ லஹு மின் பஅதி ஹஸனாத்திஹி. அவன் கேட்கிற அந்த பாவ மன்னிப்பினுடைய துஆ அத்துணைக்குமான நன்மைகளாக அவனுக்கு வந்து சேருகிறார்கள். அல்லாமா அப்துல்லாஹ் இப்னு அவுன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே அருமையான சகோதரர்களே, பாவத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லி மாற வேண்டும். நம்மிடத்தில் ஒருத்தர் இது பாவம் சொல்லி சுட்டி காட்டினா முதல்ல திருத்துவதற்கான மனோபக்குவத்திற்கு நாம் வர வேண்டும். ஏதாவது ஒரு பாவம் செய்வோம், மது வருந்துகிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வட்டிக்கு கொடுக்குகிறோம், இது போன்ற பெரும்பாவங்கள் ஏதோ செய்து வருகிறோம். வெளியில மக்களுக்கு தெரியுது, நம்மள்கிட்ட சொல்றாங்க இது பாவப்பா, இது செய்யாதேன்னு சொன்னா திருந்துவதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பாவம் சுட்டி காட்டப்படும் போது ஒரு குற்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். எவ்வளவு நாள் வாழப்போறோம், எத்தனை நாள் வாழப்போறோம், எவ்வளவு தான் முடிந்தாலும், எவ்வளவு முயற்சி செய்தாலும், மல்லு கட்டினாலும் நமக்கான அஜர் வரும்போது தான் போய்தானே ஆக வேண்டும். மலக்களிடத்தில் நேரத்தை கேட்க முடியாது, எனக்கான சாவகாசத்தை கொஞ்சம் நீட்டி வையுங்கள் என்று சொல்ல முடியாது. கபரில் போய் இருக்கிற பொழுது முன்கர் நக்கீருக்கான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திமிரு பேச முடியாது. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் யார் உதவிக்கு இல்லாத அந்த நேரத்தில் ரப்பிடத்தில் வாக்குவாதம் செய்ய முடியாது. நம்முடைய அத்துணை உணர்வுகளும் அத்துணை தைரியங்களும் திறமைகளும் எல்லாம் முடக்கப்படுகிற இடம் கபரிலிருந்து நமக்கான துவங்குகிற நாட்கள். அந்த பயம் உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். அந்த பயத்தோடு வாடுகிற பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கான வாய்ப்பை, அவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கான தௌஃபீகை தருவான். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை விரும்புறான்னு அர்த்தம். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? அல்லாஹ் விரும்புகிறவனுக்கு தான் அந்த பாக்கியத்தை தருவார். ஒருவேளை இதுவரையிலே பாவத்திற்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் இருந்தால் இந்த முதல் அழுக வேண்டும், யா அல்லாஹ் இந்த வாய்ப்பை இத்தனை வருடம் எனக்கு நீ தராமல் இருந்து விட்டாயே என்று அழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் பாவத்திற்காக வேண்டி அழுது புலம்பி எத்தனையோ வரலாற்று செய்திகள் உண்டு. பாவமே செய்யாத முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒவ்வொரு நாட்களும் 70 தஸ்பீஹ்களை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் தன் பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு தூரம் பாவ மன்னிப்பு தேடணும். பாவத்தை நினைத்துண்டான அழுகை முதலில் வர வேண்டும். குல்லு ஹுஸ்னின் யப்லா இல்லா ஹுஸ்னத் தாயிப். அல்லாமா ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், எல்லா துக்கமும் அழிந்து போகும். உலகத்துல எதை நினைச்சு கவலைப்படுறோமோ உலகம் சார்ந்த விஷயம் அத்தனையும் அழிந்து போயிடும். ஆனால் ஒரே ஒரு கவலை மட்டும் அல்லாஹ்விடத்தில் மிஞ்சி நிற்கும். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், ஹுஸ்னத் தம்பி, ஒருவன் பாவத்தை நினைத்து வருந்தினால் அவனுடைய அந்த கவலை அல்லாஹ்விடத்தில் மிஞ்சி நிற்கும். நாளை அதற்கான பரிகாரத்தை அல்லாஹ்விடத்தில் அவன் பெற்றுக் கொள்வான். அந்த கவலை முதலில் உள்ளத்தில் வர வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி வரலாற்று,
அல்லாமா ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான தோழர். பாவத்தை நினைத்து வருந்தி ஒரு சொட்டு கண்ணீர் தன்னுடைய கண்ணிலிருந்து தலையை தொடுமானால் அந்த கண்ணீருக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மதிப்பு. அல்லாஹ் ஒருபோதும் அதை புறக்கணிக்க மாட்டார். ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த ஒரு சஹாபி, இளைஞர். பெருமானார் அவர்களுடைய சேவைக்காக வேண்டி, நாயகத்தினுடைய பணிவிடைக்காக வேண்டி நாயகம் அவர்களை வைத்திருந்தார். அந்த சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய சொந்த வேலைக்காக வேண்டி ஒரு இடத்திற்கு அனுப்புவார். அவர் கடந்து போகுவார். அந்த மதீனாவுடைய வீதியில் அப்படியே கடந்து செல்லுகிறார். போகிற வழிகள் எல்லாம் வீடுகளை பார்க்கிறார். அங்கும் இங்குமாக பார்த்து போன ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு அன்சாரி குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி குளிப்பதை யதார்த்தமாக பார்த்து போய் கொண்டிருந்த அந்த ஸஅலபா என்கிற சஹாபி யதார்த்தமாக அவருடைய கண்ணில் படுகிறது. அவ்வளவுதான். அதோடு தலையை புரிந்தவர். அவர் நினைத்த விஷயம் என்ன தெரியுமா? என் ஹபீபுக்கு அல்லாஹ் இந்நேரம் என்னை பற்றி இந்த தவறான செய்தியை வஹி மூலமாக அறிவித்திருப்பானோ என்ற அச்சத்தில் ஸஅலபா அங்கிருந்து ஓட துவங்கியவர். ஓடினார். மதீனாவுடைய ஒரு மலை குன்றுக்கு மேலாக ஓடி போய் ஒளிந்தவர். சுமார் 40 நாட்கள் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் அவர்கள் பார்க்கவே. 40 நாட்கள் நாயகத்தை சந்திப்பதற்கு ஸஅலபா வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தேடுகிறார்கள், நாயகத்தின் தோழர்களும் தேடுகிறார்கள். போன ஸஅலபாவை காணவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சய்யிதனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அனுப்புகிறார். பெருமானார் அவர்களிடத்தில் வருகிறார்கள். நாயகத்தை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஸலவாத்தை சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஸலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். ஒரு மனிதர் மலைக்கு மேல் அமர்ந்து கொண்டு, யா அல்லாஹ், என்னை நீ மௌத்தானவர்களுடைய கூட்டத்தில் முதல் பட்டியலில் என்னை நீ அழைத்துக் கொள்ளக்கூடாதா? என்னுடைய உடல்கள் அடக்கம் செய்யப்படுகிறவர்களுடைய கூட்டத்தில் முதலாக என்னுடைய உடலை நீ அடக்கம் செய்திருக்க கூடாதா? நான் எப்படி உன்னிடத்திலிருந்து ஒரு தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுவேன்? உன்னுடைய இந்த மகானமான நரகத்திலிருந்து எப்படி நான் பாதுகாக்கப்படுவேன் என்று அழுதி புலம்பி தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி ஒருவர் பரிகாரம் கேட்டுக்கொண்டு மதீனாவுடைய மலையின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாயிலாக பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறார். அவ்வளவுதான். நாயகம் இந்த செய்தியை கேட்ட உடனே புரிந்து கொண்டார்கள். ஸஅலபா தான் அந்த மலைக்கு மேல் அமர்ந்திருக்கிறார். ஸஅலபா சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, இரண்டு பேர்களையும் அழைத்தார். பெருமானார் அவர்கள் அழைத்து விட்டு சொல்லுவார்கள், ஸஅலபாவை போய் அழைத்துவார்கள் என்பதாக. இரண்டு சஹாபாக்கள் கடந்து போனார்கள். அப்படியே போனவர்கள் தேடி போய் ஒரு மலைக்கு பக்கத்தில் போய் நின்றவர்கள். அந்த மலைக்கு கீழாக ஒரு ஆட்டிடையான் தன்னுடைய ஆட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நபரை பார்த்து கேட்பார்கள், இங்கே ஸஅலபா என்ற ஒரு சிறுவரை நீங்கள் பார்த்தீர்களா? அந்த நபர் சொல்லுவார், என்ன மன்னிச்சிரு, நான் மௌத்தாக இருக்க மாட்டேனா? மௌத்தானவருடைய பட்டியலில் முதல் நபராக நான் இருந்திருக்க மாட்டேனா? அடக்கம் செய்பவர்களின் முதல் நபராக நான் இருந்திருக்க மாட்டேனா என்று தலையில் அடித்துக் கொண்டே ஒருவர் இரவு நேரத்தில் மலைக்கு கீழாக வந்து இறங்குகிறார். அவரையா விசாரிக்கிறீர்கள் என்றால் டாக்டரையும் கேட்பார். மறுபடியும் ஒருவர் சொல்லுவார்கள், எப்படி உங்களுக்கு அவரை தெரியும்? அவர் தினந்தோறும் மலைக்கு கீழாக வருவார், அழுது கொண்டே வருவார், இந்த வார்த்தைகளை சொல்லுவார், தலையில் அடித்துக் கொண்டே ரப்பிடத்தில் துஆ கேட்பார். நான் தினந்தோறும் அவரை பார்க்கிறேன். இந்த ஸஅலபாவையா பார்க்கிறீர்கள்? சீதனா உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், ஆமாம், அவரைத்தான் தேடி வந்தோம். மலைக்கு மேலிருந்து இரவில் வருவார், என்னோடு ஒளித்திருந்து பாருங்கள் என்றார்கள். சீதனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இரண்டு பேரும் டாக்டரையானோடு ஒரு மலைக்கு பின்னால், ஒரு பாறைக்கு பின்னால் ஒளிந்திருந்து கொண்டு அந்த சஹாபி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஜௌஃபுல் லைல், இரவனுடைய அந்த நடுப்பகுதி வந்தபோது அவர் என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மலைக்கு மேலாலிருந்து கீழே இறங்கி வந்து அல்லாஹ்விடத்தில் பார்த்திருப்பார். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டி அணைத்தார்கள் ஸஅலபாவை.
கட்டி அணைத்தார்கள் சாலபாவை. கட்டி அணைத்து விட்டு சொன்னார், சாலபா, ஏன் இவ்வளவு நாட்களாக எங்களை பார்க்க வரவில்லை? எங்களை பார்க்க வேண்டும் என்ற தேடல் உங்களுக்கு இல்லையா? எங்களை தேடவில்லையா என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டி அணைக்கிற பொழுது சாலபா சொன்ன வார்த்தை, என் ஹபீபு என் பாவத்தை விளங்கிக் கொண்டார்களா? என் ஹபீபுக்கு என் பாவம் தெரிந்து விட்டதா என்று அழ ஆரம்பித்தார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை சாலபா, எங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது. உன்னை ஹபீப் அழைத்து வர சொன்னார்கள், நாங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி சாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு அழைத்து செல்வார்கள். சாலபா சொல்வார்கள், யா உமர், பெருமானார் அவர்கள் தொழுகையில் நிற்கிற பொழுது என்னை அழைத்து செல்லுங்கள். நாயகம் தொழுகையில் நிற்கிற பொழுது என்னை அழைத்து செல்லுங்கள். சாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு வந்த இரண்டு சஹாபிகள் முன் சஃபில் நிற்க, சாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின் சஃபில் நிற்கிறார்கள். பெருமானார் அவர்களுடைய ஓதலை கேட்ட அந்த சஹாபி திடீரென்று மயக்கமுற்று கீழே விழுகிறார். நாயகத்தினுடைய குரலை கேட்டு 40 நாட்கள் கழித்து பெருமானார் அவர்களுடைய குர்ஆன் ஓதுகிற சத்தத்தை கேட்ட சாலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள். பெருமானார் அவர்கள் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் 2 பேர்களையும் பார்த்து கேட்பார்கள், யா உமர், சாலபா எங்கே? அவர் எங்கே போனார்? அழைத்து வந்தீர்களா என்று கேட்டவுடன் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், பின் சஃப்ல நிற்கிறார். நாயகமே, சாலபா பின் சஃப்ல நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் செல்வார்கள். சாலபாவை பார்த்து நாயகம் பக்கத்தில் போய் அவரை தட்டி எழுப்பிய போது சாலபா கேட்டார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சாலபா, உன்னுடைய பாவத்தை விடவும் ரப்புடைய கிருபை மிக அலாதியானது. உன்னுடைய பாவத்தை விடவும் ரப்புடைய கிருபை மிகப்பெரியது. சாலபா, நான் சொல்லுகிற அந்த வசனத்தை ஓது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். யா அல்லாஹ், இந்த உலகில் எனக்கு நன்மையை தா, வ கினா அஸாபன் நார். நரகத்தினுடைய தண்டனையிலிருந்து என்னை நீ பாதுகாத்து என்ற துஆவை நீ கேள் என்பார்கள். சாலபா அப்போது நிறுத்தவில்லை, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? என் பாவத்தை மன்னிப்பானா? நாயகம் அப்போதும் சொன்னார்கள், சாலபா, உன்னுடைய பாவத்தை விடவும் ரப்புடைய கிருபை மிகப்பெரியது என்றார்கள். பெருமானார் அவர்கள் அந்த சஹாபி அனுப்பி வைக்கிறார்கள், சாலபாவை வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள். வீட்டுக்கு போன சாலபா 8 நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையிலே இருந்தவர்கள் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு வந்து பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சாலபாவுடைய உடல் ரொம்ப மோசமாக இருக்கிறது, மரணித்து விடுவாரோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம், நீங்கள் வந்து பாருங்கள் என்ற போது பெருமானார் அவர்கள் படை சூழ அந்த சஹாபியை வந்து பார்ப்பார்கள். நாயகம் அவருடைய தலையை எடுத்து தன் மடியில் வைத்த போது சாலபா தன் தலையை பெருமானாருடைய முபாரக்கான அந்த மடியிலிருந்து நீக்குகிறார். நாயகத்திடத்து கேட்பார். நாயகம் கேட்பார்கள், யா சாலபா, எதுக்கு நீங்க நிற்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், பாவங்கள் நிறைந்த தலை யா ரசூலல்லாஹ், பாவங்கள் பார்க்கப்பட்ட தலை யா ரசூலல்லாஹ், இதை உங்களுடைய மடியில் வைப்பதற்கு தகுவல்ல நாயகமே என்று தலையை நீக்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உடனேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்வார்கள், அந்த சாலபா பூமி நிறைய பாவம் செய்தாலும் வானுலகில் அல்லாஹ் அவரை பூமி நிறைய மன்னிப்பை கொண்டு காத்திருக்கிறார் என்று பெருமானார் அவரிடத்தில் நற்செய்தியை சொல்லுவார்கள். சாலபாவிடத்தில் பெருமானார் அவர்கள் இந்த ஒற்றை வார்த்தையை சொன்னார்கள். அவர் சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் சத்தமிட்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்தார். அருமையான சகோதரர்களை, நாம் செய்கிற பாவம் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி அது பாவம் என்று உணர்ந்து ரப்பிடத்தில் தனிமையில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்தேன், நீ எல்லாமல் என்னை மன்னிப்பதற்கு யாரும் இல்லை ரப்பே என்று அழுது புலம்பி நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பானாக. எதிர் வருகிற இந்த ரமலானுடைய 2வது பத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பை கேட்க வேண்டிய நாட்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனிதமான நாட்களில் நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பை கேட்டு தௌபா அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நற்பாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.